செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. கடந்த இரவு பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிரயாணத்திலும் எங்கள் வேலைகளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய சரீரத்திலும் நாவிலும் ஆத்துமத்திலும் கல்வியிலும் நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, அற்புதங்களுக்காக, நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைய பாதத்தை பற்றி பிடிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையின்படியே குறைவிலாம் நடத்தி வருகிற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் பேசுகிற, பாடுகிற, கேட்கிற வசனங்களை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு பிரத்யேகமாய் தனித்தனி நபர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீ. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீ. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நிற்க பலன் இல்லை ஆண்டவரே, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. தாவீதை போல நாங்கள் கதறுகிறோம். யோபுவை போல நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. யோபுவின் பிள்ளைகள் மாண்டு போனார். அவனுடைய உடைமைகளும் சொத்துகளும் வீடும் ஆஸ்தியும் அழிந்து போயின. சரீரத்திலே முழுவதும் வியாதி, மனதிலே போராட்டம். இவற்றின் மத்தியிலே அவனுக்கு நீர் கொடுத்த இரட்டிப்பான ஆசீர்வாதங்களும் 4 தலைமுறை காண்கிற வாழ்வும், பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கிற ஆசீர்வாதம் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட சரீர வியாதியிலே இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தலை முதல் கால் வரையில் இருக்கிற எல்லா உறுப்புகளிலும், நரம்புகளிலும், தசைகளிலும், சருமத்திலும், இருதயத்திலும், நுரையீரலிலும், ஜீரண உறுப்புகளிலும், கணையத்திலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே இறங்கி வந்து கர்த்தர் குணமாக்குவீரா, ஆரோக்கியம் கொடுப்பீரா. இந்த தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள், என் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் தங்கும் என்ற வார்த்தையின்படியே
நீர் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்துவீராக. பிள்ளைகளுக்காக கதறுகிற பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய கல்யாணம், பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை, இவற்றுக்காக வேதனையோடு நிற்கிற பெற்றோர்களுக்கு கர்த்தர் நீர் அமைதி கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, அவர்கள் விரும்புகிறபடியே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைய கர்த்தர் உதவி செய்வீரா. வறுமைக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். வறுமை நிலையை கர்த்தர் மாற்றுவீரா. கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட உதவி செய்யும். இந்த நாளிலே ஒரு நல்ல செய்தி, திருமணத்திற்காகவும் குழந்தை பேருக்கான ஒரு நல்ல செய்தி வரும்படியான கிருபையை தார். ஆண்டவரே, நேபாள் தேசத்திலே மாண்டு போயிருக்கிற அநேக மக்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எண்ணற்ற மக்கள் மண்ணோடு மண்ணாக துடிதுடித்து இறந்து போனாங்க. அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தர் அந்த குடும்பத்தை இழந்தவர்களை ஆறுதல் படுத்தும். தமிழகத்தில் இருந்தும் அநேக நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த நேபாள் தேசத்திற்கு புனித யாத்திரை சென்றிருந்த வேளையில் ஏற்பட்ட இந்த துயரத்திற்கு அந்த குடும்பத்திலே ஆறுதலை கொடுப்பீராக. எப்படி நீங்கள் சொன்ன மாதிரியே அநேக அதிர்ச்சிகளும், அநேக பூமி அதிர்ச்சிகளையும், மலைகள் குன்றுகள் தகர்த்தப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது உம்முடைய வருகையின் அடையாளமாக இருந்த போதிலும் கர்த்தர் இழந்த குடும்பங்களுக்கு நீர் ஆறுதல் கொடுப்பீராக. எங்கள் தேவைகளை சந்திக்கிற கர்த்தரிடத்தில் முறையிடுகிறோம். எங்களுடைய ஊழியர்களையும் ஆயர்களையும் அனைவரையும் பாதத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதியும். எங்கள் பிரயாணத்திலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். நாளைய தினத்தில், இன்றைய தினத்தில் நடைபெறவிருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய மகிமை இருக்கட்டும். இரவெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பும், பகலெல்லாம் உம்முடைய பராமரிப்பும் வழிநடத்தலும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்ச்சி, 17ஆம் வசனம். லூக் சாப்டர் 24 verse 13. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்ற கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்களை யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு கூட பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவரோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாக வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்கிற காரியம் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவன், கெலியோப்பா என்பவன், பிரதியுத்தரமாக, நாட்களிலே எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். சரி, இன்னைக்கு நாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம், எழுத வேண்டிய விஷயம், இந்த வாரம் முழுசும் நீங்கள் எழுதி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாவீதின் குமாரனே, உன்னதமான தேவனே, நசரேயனாகிய இயேசுவே, தேவ ஆட்டுக்குட்டியே, யெகோவா ஈரே, யெகோவா ஷாሎም, ஏலோயீம். எழுதிட்டே இருங்க. உங்களால் முடிந்த வரைக்கும் எழுதுங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எழுதி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பலனை பார்ப்பீங்க. நிச்சயம் பலனை நீங்கள் பார்ப்பீங்க. இன்று கர்த்தருடைய நாமத்தை குறித்தும், அவருடைய கிரியை குறித்தும், அவருடைய செய்யை குறித்தும் இந்த 19ஆம் வசனம் மிக மிக முக்கியமான வசனம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. எவைகள் அப்படின்னா, நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. சொல்லுங்க, நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் யாரு? அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள
தீர்க்கதரிசியாய் இருந்தார். இவங்க பார்வை என்னன்னா, கூடவே இருந்தாங்க, 3.5 ஆண்டுகள் இருந்தாங்க. இந்த கிளியோப்பா அப்படின்னா, கிளியோப்பா 2 பேருன்னு சொல்றாங்கல்ல, ஆசிரியர்கள் சொல்றாங்க. இவங்க ஒரு யங் கப்பல், கணவன் மனைவி, ஆண்டவருடைய ஊழியத்திலே பங்கு பெற்றவங்க. இவங்க அறிந்தவைகளை சொல்றாங்க. அவ தேவனுக்கு முன்பாகவும் நசரேயனாகிய இயேசுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு டைட்டில் தான். ஆனா அவங்க சொன்னது தீர்க்க தரிசியாய் இருந்தார் என்று மட்டும் சொன்னாங்க. ப்ராஃபட், எலியா மாதிரி, எலிசா மாதிரி ஒரு ப்ராஃபட் என்று சொன்னார். அப்புறம் அவங்க சொல்ற ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆயிற்று. கூட இருந்தவங்களே பேதுருவை தவிர, பேதுரு கூட அவர் எப்படி சொன்னான்னு தெரியல, நீங்க என்னை யார் என்று சொல்றீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்ட பொழுது பேதுரு சொன்னார், நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். யாரு? பேதுரு. அவரு கூட இவரை கூட இருந்தவங்க இவரை தீர்க்கதரிசியாய் தான் பார்த்தாங்க. அப்படி அவர் வழியில வசனங்களை எல்லாம் விளக்கி அவர் சொல்லும் பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாம். நான் ஒன்று வாசிக்கிறேன் பாருங்களேன். 31ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். யார? இயேசு கிறிஸ்துவை அறிந்தார்கள். அவர் யாரு? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே அவர்களுக்கு அவர் மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு கூட பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்ப போய் 11 அவளோடு இருந்தவர்களும் கூடிக்கொண்டு கர்த்தர், நல்ல கவனிங்க, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார், சீமோனுக்கு தரிசனமானார் என்று சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளெல்லாம் அவர் அற்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சரி, இன்னைக்கு நம்ம இந்த 2 பேரை போல தான் இருக்கிறோம். எம்மாவு சீஷர்களை போல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு ஃபேமிலியே இப்படி தான் இருக்கு. இயேசுவை யார் என்று புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை. காரணம், மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், எங்கள் நம்பிக்கை வீண் போயிட்டு. அவங்க நம்பிக்கையே வேறு, அரசியல் நம்பிக்கை, பொலிட்டிக்கல் ஃபெய்த், பிலீவ். என்ன பிலீஃப் என்னன்னா, இஸ்ரேல் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க ரோம சாம்ராஜ்யத்தில். அந்த இஸ்ரேலரை மீட்டு ரட்சிக்கிற மேசையா இவர் தான். இவர் கிங்டம் பிடிப்பாரு, கிங் ஆவாரு, அப்புறம் நாங்கள்லாம் மந்திரிமாரு ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அப்படி நடக்கல. இத ஒரு அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நாம் நினைத்தது நடக்கல அப்படின்னா உடனே நாம ஆண்டவரை சந்தேகப்படுகிறோம். அதற்கு முன்பு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய இன்றைய நிலையான வாழ்க்கையை சொல்றேன். ஆண்டவரோடு இருந்தவங்க இப்போ ஆண்டவரை விட்டு தங்கள் சொந்த ஊருக்கே பேக் டு பெவிலியன் என்று சொல்லுவாங்க போறாங்க. ஊழியத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு, அவங்க ஆண்டவரோடு இருந்த தொடர்பை விட்டு,
அவங்க விலகி போகிற ஒரு தன்மையை இங்க முதல்ல பார்க்கிறோம். இயேசு நடந்து அவளோடு கூட பேசும் பொழுது அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அதுல 17ஆம் வசனத்துல மிக முக்கியமாக, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியம் என்னவென்று விசாரித்தார். அவர் விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் விசாரிக்கிற தேவனாகவே இருக்கிறார். எலியா பார்த்து கேட்டாரு, நீ இங்க என்ன பண்ற? நான் இன்னும் படைசு போட்டுங்களா? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? விசாரிக்கிற தேவன். வழிநடக்கே நம்ம பார்க்கலாம். அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆகாரை பார்த்து கேட்டார், நீ எங்கிருந்து எங்க வந்திருக்கிற, எங்க போற? அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். கிதியோனை பார்த்து கேட்கிறார், பயந்து போய் நடுங்கி கொண்டு இரவிலே கொஞ்சம் சாப்பாடுக்காக போரடித்து கொண்டிருக்கிறான். பராக்கிரமசாலியே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் சொல்றான், நான் ரொம்ப சின்னவன், என் குடும்பம் ரொம்ப சின்னது, இதெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? அவர் விசாரிக்க வருகிறார். யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் குறைவில் இருக்கிறாங்களோ, தாழ்வில் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நேரடியாக வந்து விசாரிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நாம் போகிற பாதையில ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரித்து அறிந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நம் கண்களை எல்லாம் அவற்றையும் தெளிவாக்கி திறந்து நம்மை நேர்பாதையிலே நடத்துகிற ஒரு தெய்வம் உண்டென்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த துக்கத்தை அவர் சந்தோஷமாக அவர் மாற்றினார். அவங்க எழுந்து திரும்பவும் எருசலேமுக்கு அவர்கள் போனார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த சந்தேகங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மாற்றி அவங்க இருதயத்தை மாத்திரம் திறக்கல. நீங்கள் துக்கமாக இருக்கும் பொழுது இந்த வேதாகமத்தை திறந்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்கிரிப்சர், அதில் உங்களுக்கு நிறைய விடை கிடைக்கும். அதனால தான் வேதத்தை நீங்கள் வாசிங்க 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 என்று நான் சொல்வேன். இதயம் திறக்கப்பட்டது, அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அவங்க திரும்பவும் என்ன செய்தாங்க? எருசலேமுக்கு புறப்பட்டு போய் சீஷரோடு கூட அவர்கள் இணைந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த ஒரு வசனத்தை நான் இன்னும் அழுத்தமாய் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். துக்கமாய் இருக்கிறவங்க, புலம்பலோடு இருக்கிறவங்க, நான் ரட்சிப்பாருன்னு நினைச்சேன், அவ்வளோதான், காத்திருக்கிறேன். அதில் பாருங்க, சொல்றாங்க, இது சம்பவித்து 3 நாள் ஆயிற்று. அப்போ நமக்கு 3 நாள் இருக்கலாம், 3 மாதம் இருக்கலாம், 3 வருஷமாக இருக்கலாம், அல்லது 30 நாட்களாக இருக்கலாம். ஒன்றுமே நடக்கலை என்று வருத்தத்தோடு இருந்தவர்களை அவங்க தேடலை, என் ஆண்டவர் தேடி போய் அவருடைய கண்களையும் அவங்க இருதயத்தையும் அவங்க சிந்தையையும் அவங்க மனதையும் கற்று திறந்து அவருடைய பெரிய ஊழியக்காரர்களாக அவரை மாற்றினார். அவங்க கண்ணீரை அவர் களிப்பாக அவர் மாற்றினார். ஆகார் கண்கள் திறக்கப்பட்டது. அருகில் இருந்த நீரூற்றை அவர் காண்பித்து ஜீவனை கொடுத்தார். நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. ஒரு விசை மனுஷன் கண்களை மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க, கழுதையின் கண்களையும் கர்த்தர் திறந்தார். எங்க நடந்தது உங்களுக்கு தெரியும். பிழையாம் கழுதையின் கண்கள் திறந்து யாரை பார்த்து தான்?
உருவின பட்டயத்தோடு தேவ தூதலை பார்த்தது. கண்களை மாத்திரமா திறந்தார், வாயையும் திறந்தார். ஆண்டவரால் மிருகங்களுக்கு அதற்குள்ளும் ஒரு அதிசயம் செய்ய முடியும்னா, நமக்கும் அவர் அதிசயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். 6 வற்றி போகிற வரைக்கும் காக்கை அது ஆகாரம் கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தது. லாஸ்ட் ஸ்ட்ரிங்கு, கடைசி சொட்டு தண்ணீர் இருக்கிற வரைக்கும் அவன் அங்கேயே தான் இருக்க வேண்டியிருந்தது. அதன் பிறகுதான் ஆண்டவர், நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ என்று சொன்னார். அங்கே நான் உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவிக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. எங்கெல்லாம் துக்கமாக இருக்கிறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனி என் வாழ்க்கையில் ஆண்டவராலே ஒரு அற்புதமும் செய்ய முடியாது, அவர் இங்கே இல்லை, அவர் மீண்டும் வரமாட்டார் என்ற நிலையிலே நீங்கள் இருப்பீங்கன்னா, நசரேயனாகிய இயேசு, உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, வாக்கிலும் செய்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி, அவர் நம்மத்திலே அவர் இருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய புத்தகம்தான் நம் கைகளில் இருக்கிறது. எனவே உங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்து கொள்ளுங்க. வியாதியாக இருந்தால், ஐயா நான் யாரையும் விசாரிக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு ஒருவர் இருக்கிறார். நமக்கொருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், என்னையும் இயேசு நேசிக்கிறார், என்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். எனக்கொருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், என்னையும் இன்னும் இயேசு நேசிக்கிறார், என்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். கண்களை மூடி சொல்லுவோம். அவர் என்னை விசாரிக்கிறபடினால் என் கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நான் வைத்து விடுகிறேன். பேதுரு அதில் தான் எழுதியிருக்கிறார். என்னுடைய கவலை எல்லாவற்றையும் அவன் வைத்து விடுகிறேன். ஆண்டவரே, ஒரு வேளை எதுவும் நடக்கலை என்ற ஒரு நிலையில நம்முடைய பிள்ளைகள் ஒரு வேளை விசுவாசத்தில் பின்வாங்கி சொந்த வாழ்க்கைக்கு போனாலும் கர்த்தர் நீர் இடைப்பட்டு வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்யும். அவங்க கண்களை திறந்து இந்த நீரூற்றை காணும்படி செய்யும். அந்த கண்களை திறந்து நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை காணும். கண்களை திறக்கு. கேயாசியின் கண்களை திறந்த பொழுது அவளை சுற்றிலும் அக்னிமயமான தேவ தூதர்களையும் ரத வீரர்களையும் அவன் கண்டான். அவன் நினைச்சான், பெரிய படை வந்திருக்கிறது, நம்மை கொன்று போடும் என்று நினைச்சான். ஆனால் ரத வீரர்கள், குதிரை வீரர்களோடு கூட அக்னி மயமான அந்த போர் வீரர்கள் காக்கும்படி நம்மத்திலே வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் விசாரிக்க துடித்து கொண்டிருக்கிறார். நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் ஜெபத்தையே விட்டுட்டேன்பா, நான் வேதத்தை வாசிக்கிறதை விட்டுட்டேன், நம்ம நம்புறத நம்பிக்கையை விட்டுட்டேன், ஆனால் இன்னைக்கு என் நம்பிக்கைக்கு ஒரு முதல் அச்சாரமாய் உம்மை சொந்த தெய்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தரை தன் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்ன அவரை நம்பி விசுவாசித்து அவர் பின்னாடி வருகிற எவரையும் அவர் விட்டு கொடுத்ததாக ஒரு சரித்திரமே இல்லை. அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அதனால் அவரை நம்பி வருகிறவங்க ஒரு காலம் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சடிந்து கூட பட்டினியாய் கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் கண்ணீரை களிப்பாக மாற்றுவார். உங்கள் மன அழுத்தங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். தேர்ச்சி கொடுப்பார். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அன்னாளின் கண்ணீரை கண்டவர், ஏலியை கொண்டு விசாரித்தவர், உங்களையும் விசாரிக்க அவர் வருகிறார். அவர் விசாரிக்கிறவர், விசாரித்து கொடுக்கிற தேவன் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். கடன் இருந்தால் அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். அதற்கேற்ற பலனை அவர்
அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் நிறைய ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்க. சத்துரு உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார். பிசாசு அவர்களை வைத்து தந்திரமாய் ஒடுக்குவோரின் கைகளில் நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஒரே ஒரு விண்ணப்பம், சத்துருக்களை சரி கட்டுதலை உன் கண்கள் காணும். ஒரே ஒரு நம்பிக்கையோட ஒரு ஜெபம், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண வேண்டும். தாவீது அதுதான் ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவன் கண்கள் காணும்படியா அவன் சத்துருக்களை சரி கட்டினார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். இன்று ஒருவேளை பள்ளி கல்லூரி அட்மிஷன் நிமித்தமாக, ஒருவேளை பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அல்லது ஐசியூவில் அல்லது வேறு விதமான சில காரியங்களில் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்கன்னா, பிரயாணத்தில் இருப்பீங்கன்னா, நிச்சயம் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். நேபாளத்தில் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். காணாமல் போனவங்களெல்லாம் பத்திரமான ஒரு இடத்துல அவர் பத்திரப்படுத்தி, எப்படி நோவாவின் பேழைக்குள்ளே வைத்திருந்தது போலவே சாட்சிகள் எழும்பும் பாருங்க, அப்படி வைத்து காத்து கொள்வார். கர்த்தர் அப்படி நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் முழுவதும், இந்த பகல் முழுவதும் எங்களோடு இந்த சின்ன ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைங்க. தேவைகளை அனைத்தையும் சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.